வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தோட தல கருத்தா முன்னணி தளபதி ஆதவ அர்ஜுனாவோட நேர்காணல் ஒன்று பார்த்தேன். தந்தி தொலைக்காட்சிக்காக நண்பர் ஹரிகரனுக்கு கொடுத்திருந்தாரு. அதுல அவர் ரொம்ப சீரியஸா பேசியிருந்தார். ஆனா பார்க்கிறப்ப நமக்கு காமெடியா இருந்துச்சு. அவரை தேர்தல் வீக வகுப்பாளர், அதுக்குன்னு பிரத்யேகமா நிறுவனம் வச்சிருக்காரு, புள்ளி விவரங்களை விரல் நுனியில வச்சிருப்பாப்புல அப்படின்னு நிறைய சொல்றாங்க. ஆனா அடிப்படையான வரலாறே தெரியல. அடிச்சு விடுறாப்புல, வாய்க்கு அடிச்சு விடுறாப்புல, கேள்வி கேட்ட உடனே மாட்டிக்கிட்டு அந்த பேட்டி அடிக்கிறாப்புல. அது இந்த பேட்டியில பச்சையா தெரிஞ்சுச்சு. அதனால நமக்கு இவரை நினைச்சா பரிதாபமா இல்லை. இவரை நம்பிக்கிட்டு இருக்காரு பாருங்க நம்ம ப்ரோ, அவரை நினைச்சாதான் ரொம்ப பரிதாபமா இருக்கு. இவரை நம்பி எப்படி குப்பை கொட்ட போறாரு ஒன்றும் புரியல. அந்த பேட்டியில சொல்றாரு, அண்ணாமலை எம்ஜிஆரை விமர்சிச்சார்ல அப்படிங்கிறாரு. ஹரி கேட்கிறாரு, இல்லையே எம்ஜிஆரை விமர்சிக்கலே அப்படின்னு கேட்ட உடனே, எம்ஜிஆரை விமர்சிக்கல, எம்ஜிஆர் தொடங்கின அதிமுக விமர்சிச்சாரு அப்படின்னு அந்த பேட்டி அடிக்கிறாப்புல. அப்புறம் அவர் சொல்றாரு, 99ல பாஜகவோடு எந்த காலத்திலையும் கூட்டணி இல்லைன்னு ஜெயலலிதா சொன்னாங்க, கடைசி வரைக்கும் கடைபிடிச்சாங்க அப்படிங்கிறாப்புல. இல்ல 2004ல திரும்ப ஜெயலலிதா பாஜகவோட கூட்டணி வச்சாங்க அப்படின்னு ஹரி சொன்ன உடனே, இல்ல 2004ல சொன்னாங்க, திரும்ப எந்த காலத்தையும் பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு 2004ல சொன்னாங்க அப்படின்னு மறுபடியும் அந்த பேட்டி. அதே போல பேட்டியோட தொடக்கத்தை சொல்றாரு, திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் கோட்பாட்டுல வேறுபாடு இல்லை அப்படிங்கிறாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு காங்கிரஸுக்கும் தாவேகாவுக்கும் கோட்பாட்டுல வேறுபாடு இல்லைங்கிறாரு. அப்புறம் பிசிகாவுக்கும் தாவேகாவுக்கும் கோட்பாட்டுல வேறுபாடு இல்லைங்கிறாரு. எப்படி திமுக, காங்கிரஸ், விசிகான்னு 3 வெவ்வேறு கட்சிகளோட கோட்பாடு ஒரு கட்சியோட எப்படி பொருந்தி போகும் எனக்கு புரியவே இல்லை. ஆனாலும் சொல்றாப்புல. ஹரி கேட்கிறாரு, இன்னைக்கு தலைவர் பெருமக்கள்லாம் ஒரு நாளைக்கே 11 மணி நேரம் செலவு பண்றாங்க. ஆனா விஜய் கட்சி தொடங்கி இந்த ஓராண்டுக்கு மேலான காலகட்டத்தில் ஒட்டுமொத்தமா அரசியலுக்காக செலவு பண்ணது வெறும் 11 மணி நேரம் தான். இது எப்படி சரியா இருக்குங்கிறப்ப என்னென்னமோ சொல்லி ஒப்பேத்துறாப்புல ஆதவ அர்ஜுனா. அப்புறம் போற போக்கில் எம்ஜிஆர் களத்துக்கு வந்தாரா, எம்ஜிஆர் சிறைக்கு போனாரா, எம்ஜிஆர் போராட்டத்தில் கலந்துக்கிட்டாரா அப்படின்னு அடிச்சு விடுறாப்புல. நமக்கு புரியல. அதாவது நம்மளை என்ன நினைக்கிறாருன்னு தெரியல நமக்கு. ஏன்னா இவருக்கு வரலாறு தெரியலையா, இல்ல பார்க்கிற எவனுக்கு வரலாறு தெரிய நினைக்கிறாப்புலையா அப்படின்னு தெரியல. எம்ஜிஆர் திடீர்னு சீமான் அடிச்சுக்கிட்டு இருந்துட்டு திடீர்னு போய் அரசியல குதிக்கல. தொடக்கத்தில் காங்கிரஸ்ல இருந்தாரு. அப்புறம் அண்ணாவின் கோட்பாடுகள் ஈர்க்கப்பட்டு 1952 காலகட்டத்தில் திமுகவில் சேர்றாரு. திமுகவுக்காக பரப்புரை பண்றாரு. திமுகவில் சட்டமன்ற மேலை உறுப்பினர் ஆகிறாரு. சட்டமன்ற உறுப்பினராக 2 முறை ஆகிறாரு. அப்புறம் சிறுசேமிப்பு துணைத்தவர் ஆகிறாரு. திமுகவோட பொருளாளர் ஆகிறாரு. பொருளாளர் இருக்கிறப்ப கணக்கெடுக்கிறதுக்காக கருணாநிதியால் வெளியேற்றப்பட்டு அவர் 1972ல தனி கட்சி தொடங்குறாரு. 1972ல. அதாவது அவர் அரசியல் அனுபவம் 20 ஆண்டுகள் அரசியல் அனுபவத்தை கொண்டுதான் அவர் கட்சி தொடங்குறாப்புல. அப்படி அதிமுகங்கிற கட்சியை எம்ஜிஆர் தொடங்குறப்ப அவர் சட்டமன்ற உறுப்பினர் 1972ல. இது முதன்மை செய்தி. அப்புறம் சொல்றாருல அவர் எந்த போராட்டத்தை கலந்துக்கிட்டாருன்னு. அன்னைக்கு பெரியார், அண்ணா போன்றவங்கலாம் திராவிட நாடு அப்படின்னு ரொம்ப அது குறித்து ரொம்ப பேசினாங்க. அந்த சமயத்துல நேரு நான்சென்ஸ் அப்படின்னு பெரியாரை, அண்ணாவை எல்லாம் விமர்சிச்சார். அப்படி நான்சென்ஸ் விமர்சிச்சதற்காக அன்னைக்கு நேருவுக்கு தான் கருப்பு கொடி காட்டுற போராட்டத்தை திமுக முன்னெடுக்குது. அப்படி கருப்பு கொடி காட்டுற போராட்டத்துல நாங்கள் கலந்துக்க போறோம் அப்படின்னு எம்ஜிஆர் தரப்பு சொல்றப்ப எம்ஜிஆரை 1958ஆம் ஆண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கைது பண்ணி சிறையில சாதாரண வகுப்புல எம்ஜிஆரையும் லட்சிய நடிகர் என்று சொல்லப்படுற SSRஐயும் வச்சிருந்தாங்க. அப்ப அவரு போராட்டத்தில் கலந்துக்கிட்டு சிறைக்கு போனாருங்கிறது சரியாகுது. அதே போல 1965ல இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டத்தில் எம்ஜிஆரும் பங்கேற்றார். அப்ப ஆதவ அர்ஜுனா சொன்ன அந்த வாதம்ங்கிறதே வச்ச வாதங்கிறதே பொய் என்றாகுது. அவரை பத்தி பேசினா கையில வர பேனா சுக்குது. அப்புறம் எம்ஜிஆர் தோல்வியே அடையாத ஒரு மாமனிதன் அப்படின்னு நினைக்கிறாங்க. எம்ஜிஆரும் தோத்து போயிருக்காரு. இன்னும் சொல்ல போனா எம்ஜிஆர் ஜெயலலிதா மேலோட உச்சபட்ச வெற்றி எண்ணிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா 224.
91 தேர்தலில் அதிகபட்சமாக 224 இடங்கள்ல வெற்றி பெற்றார். ஆனா எம்ஜிஆரோட உச்சபட்ச இடங்கிறது 193 என்னமோ தான். ஆனா ஜெயலலிதாவோட குறைந்தபட்ச இடமே 194. ஜெயலலிதா வந்து கூட்டணி வச்சு குறைந்தபட்சமா வெற்றி பெற்ற இடங்கிறது 194. எம்ஜிஆர் அதிகபட்சமா வெற்றி பெற்றதே 193 தான். 200 எண்ணிக்கையை வந்து எம்ஜிஆர் தொடவே இல்லை. முதல் முறை 144, ரெண்டாவது முறை வந்து 162, இந்த எண்ணிக்கையில தான் 234 இடங்கள்ல வெற்றி பெறார். அதே எம்ஜிஆர் 1980 பார்லிமெண்ட் தேர்தலில் 40 இடங்கள்ல 38 இடங்கள்ல தோத்து போறார். பார்லிமெண்ட் தேர்தலில் அன்னைக்கு வந்து இடஒதுக்கீட்டுக்கு வந்து பொருளாதாரத்தை அளவுகூட வைக்கிறார். 9,000 ரூபாய் பணங்கிற உச்சவரம்பை வந்து கொண்டு வர்றார். அப்படி கொண்டு வந்ததால அந்த தேர்தலில் எம்ஜிஆர் தோத்து போறாரு. 40 இடங்கள்ல 38 இடங்கள்ல திமுக வெல்லுது. 2 இடங்கள்ல தான் அதிமுக வெல்லுது. சிவகாசியும் கோபிச்செட்டிப்பாளையம் மட்டும்தான். அப்ப எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக படுதோல்வி அடைந்திருக்கிறது. எப்ப? 1980. 1980 மட்டுமான இல்ல, 1986 உள்ளாட்சி தேர்தலில் ஒட்டுமொத்தமான 94 நகராட்சிகள்ல 64 இடங்கள் திமுக வெற்றி பெறுது. வெறும் 11 இடங்கள் தான் எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக வெற்றி பெறுது. அப்ப உள்ளாட்சியில படுதோல்வி எதிரொலியாக தான் வகிக்கக்கூடிய முதலமைச்சர் பதவியை ராஜினாமா பண்றதா அறிவிக்கிறார் எம்ஜிஆர். அது ஊடகங்கள்ல அன்னைக்கு பத்திரிகைகள்ல வந்து பரபரப்பா பேசப்படுது. அப்புறம் சமாதானம் பண்ணி அந்த முடிவில் இருந்து எம்ஜிஆரை பின்வாங்க வைக்கிறாங்க. அப்படி உள்ளாட்சி படுதோல்வியின் காரணமாக நான் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ற அறிவிக்கிற அளவுக்கு எம்ஜிஆர் வந்து வீழ்ச்சியை சந்திச்சார். அப்புறம் 77 வந்து முதல் முறையாக எம்ஜிஆர் வந்து ஆட்சியை பிடிக்கிறார். 77 ஆட்சியை பிடிப்பதற்கு முன்பாகவே அவர் எங்க ஆட்சியை பிடிச்சார்னா புதுச்சேரியில வந்து எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக வந்து ஆட்சியை பிடிச்சு. இது செய்தி. அதே புதுச்சேரியில 1980 திமுகவும் இந்திரா காங்கிரஸும் கூட்டணி போடுது. இந்த பக்கம் எம்ஜிஆரும் ஜனதாதளமும் கூட்டணி போடுறாங்க. அதுல எம்ஜிஆர் தலைமையிலான கூட்டணி படுதோல்வி அடையுது. திமுக இந்திரா காங்கிரஸ் வந்து வெற்றி பெறுது. எம்ஜிஆர் ஜனதாதளம் வந்து தோல்வி அடையுது. ஜனதாதளம் கூட 2 இடங்களை புதுச்சேரியில பெறுது. ஆனா ஒரு இடங்களை கூட பெறாம படுதோல்வி அடைந்தது எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக புதுச்சேரி சட்டமன்ற பொது தேர்தல். இப்படி 1980 பார்லிமெண்ட் தேர்தல், அதே போல புதுச்சேரி சட்டமன்ற பொது தேர்தல், அப்புறம் உள்ளாட்சி தேர்தல்னு 3 தேர்தல்கள்ல படுதோல்வியை சந்திச்சிருக்கார் எம்ஜிஆர். அது மட்டுமல்லாது 144, 162, 193 எண்ணிக்கையில தான் அவர் வந்து எம்ஜிஆர் அதிகபட்சமாவே வெற்றி பெற்றிருக்காரு. 200 எண்ணிக்கை வந்து அவருக்கு கடைசி வரைக்கும் தொட முடியல. இது வரலாறு. இந்த அடிப்படையான வரலாறு தெரியாம மனம் போன போக்குல அடிச்சு விடுறாப்புல ஆதவ அர்ஜுனா. எம்ஜிஆர் வந்து கட்சி தொடங்குவதற்கு முன்பாக 20 ஆண்டுகால அரசியல் அனுபவத்தை கொண்டிருந்தார். கட்சி தொடங்கி 5 ஆண்டு காலம் கழிச்சு ஆட்சியை பிடிக்கிறார். ஆட்சியை பிடிக்கிறப்ப நாம தான் படங்கள்ல வந்து முகத்தை கொண்டு போய் சேர்த்துட்டோம். 3 எழுத்திலும் மூச்சிருக்கணும் அண்ணா கொடுத்து படங்கள்ல நம்ம பாடிட்டோம். அப்ப நம்ம திரையில வந்து கொண்டு போய் சேர்த்துட்டோம். அதனால பிரச்சாரம் பண்ண தேவையில்லை, வெளில போக தேவையில்லைன்னு நினைக்கல. கடைக்கோடி வரைக்கும் போய் பரப்புரை பண்ணாரு, மக்களை சந்திச்சாரு, கூட்டணி வச்சாரு, எல்லாம் பண்ணி கூட முன்பே சொன்னது போல 144 இடத்துல தான் வெற்றி பெற்றார். அந்த ஆட்சி 5 ஆண்டு காலம் தாக்கு பிடிக்கல, 3 ஆண்டுல கலைக்கப்பட்டு எம்ஜிஆருக்கு அனுதாபம் இருக்கும்ல, அனுதாபம் இருந்தும் 162 இடத்துல தான் வெற்றி பெறார் அடுத்த முறை. இதெல்லாம் எம்ஜிஆருக்கே நடந்த கதி. அவர் வந்து திடீர்னு அரசியலை குதிச்சு ஆட்சியை பிடிக்கல. அவர் வந்து திராவிட இயக்கத்தோட நீட்சியா இருந்தார், ஒரு அரசியல்வாதியா இருந்தார். ஒரு அரசியல்வாதி திரைப்படம் நடிச்சு கொண்டு இருந்தார். அப்ப அவர் வந்து கட்சியோட பேர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். இப்படி இருந்தே எம்ஜிஆருக்கு ஏற்ற இறக்கங்கள் இருக்கிறது. திடீர்னு அரசியல குதிச்சு ஆட்சியை பிடிக்கல. அப்ப திடீர்னு அரசியல குதிச்சு ஆட்சி பிடிச்சது யாருன்னு கேட்டீங்கன்னா அதற்கான உதாரணம் தமிழ்நாட்டில் இருக்கான்னா தமிழ்நாட்டில் இல்ல. எங்க இருக்கு? ஆந்திராவில் இருக்கு. ஆந்திராவில் NT ராமாராவ், அவரு சந்திரபாபு நாயுடுவோட மாமனார். அவரு கட்சி தொடங்கி 8 மாசத்துல ஆட்சியை பிடிச்சார். வெறும் 8 மாசத்துல ஆட்சியை பிடிச்சார். அப்படி ஆட்சியை பிடிச்சதுக்கு காரணம் NT ராமாராவுங்கிற ஒரு தனிப்பட்ட ஒருத்தரோட அந்த புகழ் வெளிச்சம், அவரோட பிம்பம் மட்டும் அல்ல, மாறாக அங்க இருந்த களச்சூழல், ஆளுங்கட்சி மீதான அதிருப்தி, தொடர்ச்சியா காங்கிரஸ் ஆளுது, காங்கிரஸோட முதலமைச்சரை மாத்துறாங்க,
காங்கிரஸோட முதலமைச்சரை வந்து ராஜீவ்காந்தி விமான நிலையத்தை வச்சு ஓங்கி அரைஞ்சிடுறாரு. அப்ப தெலுங்குகளின் தன்மான பிரச்சனைங்கிற முழக்கத்தை ஏந்தி அங்க என்டி ராமராவ் சந்திச்சார். அப்ப ஆளுங்கட்சியோட பலவீனம், ஆளுங்கட்சி மீதான அதிருப்தி, எதிர்கட்சியோட பலவீனம் எல்லாம் சேர்ந்து என்டி ராமராவுக்கு அங்க வெற்றியை கொடுத்துருது. அதே போல எம்ஜிஆருக்கு சொல்லலாம் கூட, எம்ஜிஆர் வந்து ஆட்சியை பிடிக்கிற தருணத்துல காங்கிரஸ் பிளவுபட்டுருது. காங்கிரஸ் பலவீனப்பட்டது. ஆளும் திமுக மீது அதிருப்தி, இது எல்லாம் தான் எம்ஜிஆருக்கு வெற்றியை கொடுத்துச்சு. அப்ப அதே போல அங்க என்டிஆர் ராமராவுக்கும் அப்படித்தான். இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஒரு மேம்போக்கா பொத்தம் பொதுவா மேலோட்டமா பேசினா கூட இவ்வளவு செய்திகள் இருக்கு. இது எதுவுமே தெரியாம அடுத்த வருஷம் நேரம் தளபதி கோட்டையில முதலமைச்சர் உட்கார்ந்துருப்பாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஆதவ அர்ஜுனா போன்ற அரைவேக்காடுகள் கம்பு சுத்தினா ரொம்ப கஷ்டம். அதனால மற்றவங்க, அதாவது கட்சிக்காரங்க உணர்ச்சி வயப்பட்டு பேசலாம். அவங்க நம்பிக்கை அடிப்படையில் பேசலாம். கட்சிக்காரரா மட்டும் இல்லாது தேர்தல் வீக வகுப்பாளராகவும் புள்ளிவர்களை கரைச்சி குடிச்ச புலி என்று சொல்லக்கூடிய அளவு இருக்கிறதால ஆதவ அர்ஜுனா இந்த யதார்த்தங்களோட பொருத்தி பேசலாம் ரொம்ப கஷ்டம். அதனால அந்த பேட்டியை பார்க்குறப்ப இது மேலோட்டமா பார்த்ததுக்கே இவ்வளவு தவறுகள் இருக்கு. ரொம்ப அழைச்சி ஆராய்ஞ்சோம்னா ரொம்ப பிழைகள் இருக்கும். நமக்கு என்ன தோணுதுன்னா, இதெல்லாம் அவருக்கு தெரியல, ஆதவ அர்ஜுனாவுக்கு இதெல்லாம் தெரியல, ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆதவ அர்ஜுனா கொடுத்த பேட்டியே இந்த லட்சத்தை இருக்கே, நாளைக்கு விஜய் பேட்டி கொடுத்தாருன்னா அது எந்த லட்சத்தை இருக்குன்னு நினைச்சாதான் நமக்கு என்ன சொல்றதுனே தெரியல.